வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ரீசன்? ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன வந்து சாரி டேட் இல்லை. ஸோ இப்படி என்னென்ன சொல்ல முடியுமோ எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இந்த சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. லாஸ்ட்டாக அவரை பெரிய ஒரு பேமெண்ட்டை கேட்டு விட்டுறது, அதோட ப்ரொடியூசர் ஓடி சமையலும் சங்கீதமும் செஞ்சாதான் அது எப்படி வந்திருக்குன்னு தெரியும். சங்கீதம் புத்தகத்தில் பார்த்து இந்த சா வந்து பெரிய பா, சா பா வந்து சின்ன பா சொல்லிட்டு இருக்கல, எங்க பாடு பார்ப்போம் அப்படின்னா தான் தெரியும். பெரிய சாவும் வரல, சின்ன பாவும் வரல, ஒண்ணு கிடையாது, ரெண்டுமே வரல. ஈவன் தனிப்பட்ட முறையில் கூட நான் உங்களுக்கு கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வயசாவது நினைத்த பயங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்திருக்கா? இருக்கா? அது இல்ல, மனுஷன் எந்த வயசுமே ரசிக்கிறது இல்லையே. அந்தந்த வயசுல அந்த வயசு அவன் ரசிக்கிறது ரொம்ப கம்மி. உன்னை திருத்தவே முடியாது அம்மா. உன்னை நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வெள்ளையா பிறந்தவங்க எல்லாரும் மட்டும் எல்லாரும் நல்ல பிழப்ப நடத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லை அப்படி பிறந்தாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். திடீர்னு சொன்னாரு, நீ கூட ஒரு படத்துல என் கூட நடிக்கும் போது என்ன மாதிரியே கண்ணு வச்சு நடிச்சே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். 10 நிமிஷம் என்ன வெளியே போயிட்டு இருந்துட்டேன். நான் வெளியே போயிட்டு ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் இப்போ நினைச்சா எப்படி அதை எடுத்தாங்கன்றதே இருக்கு, எனக்கு அந்த மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் அது எடுக்கிறதுங்கிறது எப்படி சாத்தியம்னே, எப்படி நாங்கள் அது எடுத்தோன்னே எனக்கு தெரியல. அதெல்லாம் வித்தவுட் கமல்ஹாசன் அந்த மாதிரி உள்ள படங்கள்லாம் நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. ஹியூமர் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டில் அந்த ஜோனர் கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கிரேசி மோகனோட எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ட்ராமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெரிய விஷயம். அதுதான் சினிமாவாகவும் மாற்ற முடிஞ்சது ஒரு டைம்ல. இல்லாம தனியா ஒரு ஆள் வந்து ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு தனியா அப்படி எழுதியா அப்படின்னு எழுத முடியாது. வெரி டிஃபிகல்ட், எழுதவே முடியாது. வணக்கம் ஊர்வஷி அவர்களே. நீங்கள் வந்த உடனே ஒன்று சொன்னீங்க, நான் இதான் முதல் வாட்டி உங்க கூட பேசுகிறேன்ல அப்படின்னீங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன் என்னன்னா, எனக்கு அப்படி தோணவே இல்லை. அப்பப்போ தமிழ் படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நான் மெயினாக உங்கள் ஒர்க்கில் நான் தமிழில் தான் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கேன். அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் இன் அ வைல் 1-2 மலையாள படங்கள், உள்ளொழுக்கு, இந்த மாதிரி படங்கள் பார்ப்பதும் உண்டு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து உங்களை ரசிச்சிருக்கேன் படங்களில். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு கெட் டு ஸ்பீக் வித் யூ. இப்போ நம்ம பேசுறதுக்கான காரணம் வந்து பாண்டியராஜ் இயக்கத்தில் பரிமளா அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு படம் வெளிவரத்துக்கு தயாராக இருக்கு. ஆல்ரெடி அந்த ப்ரமோஷன்ஸில் நீங்கள் 1-2 கான்வர்சேஷன்ஸ்லையும் ஈடுபட்டிருக்கீங்க. ஹவ்வையும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நடுவில் ஏதோ ஒரு சின்ன அடிபட்டுருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யூர் ஓகே? அது ஏர்லைன் கிராக்கு. ஐயோ, ஓகே. அது சரியாயிடுச்சு. காலில் அந்த 2 ஃபிங்கர் கொஞ்சம் இருந்தது. அதே ஷூட்டிங்க நடுவில் சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் சிலதெல்லாம் வரும் அப்படின்னு. ஓகே. நான் இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். பார்க்கும்போது நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கல்ல. இப்போ நீங்கள் அந்த கிச்சனில் ஒரு வேலை ஒன்று செஞ்சிட்ருக்கீங்க, அங்கே ஒரு பெண் வராங்க. அவங்க வர்றது உங்களுக்கு மூளை அளவில் தெரியும் அவங்க அங்கே வர போகிறாங்கன்னு. பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு சடனாக ஒரு ஜர்க் மாதிரி ஒன்று கொடுக்குறீங்க அந்த இடத்துல அவங்க வந்த மாதிரி. அதெல்லாம் ரொம்ப என்றைக்குமே இந்த சின்ன சின்ன தத்ரூபமான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஐ ஆல்வேஸ் வண்டர், சில பேர் பண்ணால் ரொம்ப ஸ்லாப்ஸ்டிக்காக தெரியும், பட் இது அவ்வளோ எக்ஸாஜரேட்டடாகவும் இல்லை, சரியா ஓகே ஒரு சின்ன அதிர்ச்சி மட்டும் வர மாதிரி. இதெல்லாம் எங்க பிக்கப் பண்ணீங்க? அது இதெல்லாம் இப்போ ப்ராசஸா தெரியுதா இல்லை அது பாட்டுக்கு அப்படியே வருதா? இப்போல்லாம் பண்ணணும்னு நினைச்சு இப்போ பண்ண முடியாது. நம்மள அறியாம அந்த நேரத்தில் ஒன்று வரும் பாருங்க, அதுதான் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம பர்டிகுலர்லி அந்த இடத்துல வரும்போது இது செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரியுது. ஸோ மூல அளவில் நீங்க நான் இப்போ ஜர்க் ஒன்று கொடுக்க போறேன்னு நீங்க தயார் மனநிலையே நீங்க இல்லை? இல்லை இல்லை இல்லை. நம்ம ஒரு தடவை கேமராக்காக ஒரு ரிஹர்சல் பார்த்தோம். பார்க்கும்போது அப்படி பண்ணல. பட் அந்த அந்த டேக்கு நேரத்தில் நம்மள அறியாமல் அந்த ஒரு விஷயம் தான் அது. அதாவது மக்கள் வந்து பெரும்பாலும் அட்லீஸ்ட் தமிழ் சினிமா ஸ்பேஸில் ஊர்வஷி அப்படிங்கிற ஒரு பேர் கேட்ட உடனே அவங்களுக்கு நிறைய நகைச்சுவையெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது மக்களுக்கு. பட் எனக்கு உங்களை ரொம்ப எமோஷ்னல் ஸ்பேசஸில் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். சில படங்கள் சொல்லணும்னா எனக்கு மகளிர் மட்டுமா இருக்கட்டும், உள்ளொழுக்காக இருக்கட்டும், அச்சுவன்ட்டு அம்மாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் இட் ஃபீல்ஸ் லைக் அதுக்குள்ளே அந்த ஜோன்ஸ்குள்ளே நீங்கள் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விதங்களே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரம் ஒரு நகைச்சுவைக்கான ஒரு இடங்களில் பண்ணுவதை விட. உங்களுக்கு எது இன்னும் திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப டார்க் படங்கள் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். டார்க் மீன்ஸ் இப்போ உள்ளொழுக்கு மாதிரி படங்களை அடிக்கடி பண்ணுறது எனக்கு அது ஒரு பேர்டன். அப்படியா? பிகாஸ் நம்ம ஓரளவுக்கு நேச்சுரலாக பண்ணணும்னு நினைக்கும்போது இந்த எமோஷன்ஸ் வந்து டெய்லி வந்துகிட்டே இருக்கும்போது நம்மள அறியாமல் நம்ம ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. அப்படியா? ஓகே. ஸோ நான் நிறைய கிளிசரின் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த இமோஷன்ஸுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கலாம்.
ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மோஷன் பண்ணலாம். டோட்டல் படம் அப்படியே வரும்போது அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் நமக்கு. ஹியூமர் என்னென்னா நல்ல ஹியூமர், யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணாத ஹியூமராக கிடைக்கணும் நேச்சுரலாக. நீங்கள் உதாரணம் சொன்ன மாதிரி மகளிர் மட்டும் ஒன்றுமே அந்த கிரேசி மோகன் அவங்களுடைய பேட்டர்னில் இருக்கிற அந்த காமெடி இருக்குது பாருங்கள், அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும். நீங்கள் உள்ள இருக்குன்னு சொல்கிறதுனால இப்போது அதில் வந்து ஒரு பெரிய சோகம் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் நீங்கள் அது கான்ஸ்டண்ட்டாக வசனங்கள் வழியாக வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது உங்கள் உடம்புக்குள்ளேயே அது ஊறி கிடக்கு அந்த சோகம் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு லாஸ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் அதை இன்டர்னலைஸ் பண்ணுவது எப்படி, அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுவது, அந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் ஐடியா. இல்லை அந்த கேரக்டர் பற்றி முதல்ல நான் தான் ஸ்கிரிப்ட் படித்து என்கிட்ட தான் இருந்துச்சு அந்த ஸ்கிரிப்டே. ஓகே. அப்போவே நான் அதை ரிஜெக்ட் பண்ணி இது ஃபுல் டைம் அழுதுகிட்டு இருக்கிற கேரக்டர் பண்ண எனக்கு விருப்பம் இல்லைங்க. வெரி சாரி, எனக்கு அது விருப்பம் இல்லை. நான் 45 to 50 days ஷூட்டிங் வைப்பீங்க, இந்த 50 days அழுதுகிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு அது அவ்வளோவா சரியா இல்லை. ஏன்னா எல்லாமே ஒரு நெகட்டிவ் அட்மாஸ்ஃபியர் மாதிரி இருக்குது டோட்டல் படம். அதனால் சாரி அப்படின்ட்டேன். பட் ஒரு 4 years வெயிட் பண்ணி அப்புறம் ரிப்பீட் பண்ணி கூப்பிடும்போது கடைசியில் நான் என்ன பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. என்ன சொல்லுவீங்க, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ரீசன்? இல்லை, ஃபேவரட் ரீசன் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன வந்து சாரி டேட் இல்லை. சரி நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ எடுக்கிறேன்னு சொன்னால் நம்ம மாட்டிக்குவோம்ல. அப்போ அடுத்த ஒரு வேற ஒரு வித்தியை காமிக்கணுமே. ஸோ இப்படி என்னென்ன சொல்ல முடியுமோ, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இந்த சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, சரி அதை எப்படி கொஞ்சம் மாற்றலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? எது சொன்னாலுமே சரி ஓகே ஒர்க் அவுட் பண்ணிடலாம் இப்படியே பண்ணி கடைசியில் லாஸ்ட்டாக அவரை பெரிய ஒரு பேமெண்ட்டை கேட்டு விட்டுறது. அதோட ப்ரொடியூசர் அப்படி கிட்டத்தட்ட அதுவுமே ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லா காரணமும் அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு இந்த டார்க்கு பிடிக்கலைங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் அவர் வேற ட்ரை பண்ண மாட்டேங்கிறாருன்றதுனால என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப கம்பல் பண்ணார். போட்டோம், ஒரு படம் தானே, உனக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது, அது வெயிட் பண்ணி நம்மளை ரிப்பீட் பண்ணி நம்மளே வேணும்னு நினைக்கிறவங்க படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ண. அப்புறம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அழவே மாட்டேன்னா அப்படின்ட்டேன். பட் அழாமல் அந்த இமோஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அச்சோ அழுதுருந்தா கூட பரவாயில்ல, அது பேஞ்சு ஓஞ்சிருக்கும். அதேதான் இது அப்படியே நிறுத்தும் போது இங்கெல்லாம் ஒரு பெயின் வருது. ஸோ 3ஆவது நாள்ல இருந்து இங்கெல்லாம் ஒரே வலி ஷூட்டிங் முடிக்கும் போது. அது கொஞ்சம் ஏன்னா நம்ம படங்கள் பார்க்கும்போது கூட இல்லை, ஏதாவது கதாபாத்திரங்கள் அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓரளவுக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் சுலபமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நீங்கள் அழுதுட்டு இருக்கேன், நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் அவங்க அதை உள்ளுக்குள்ளே அடக்கி ஒரு மாதிரி அதை ஒழிச்சு வச்சு ஒரு மாதிரி நடந்துக்கும் போது தான் நம்மள ரொம்ப அது ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாகுது. அது பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஒரு கேரக்டர் அப்படியே ஆக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு டக்குன்னு மாற்றவும் முடியாது. கரெக்டு. இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து இப்போ பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு அப்படி பண்ணிட்டு அதை மறந்துடுங்களேன், அதை ஏன் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை மறந்துடுறோம் அஃப்கோர்ஸ். நம்ம நார்மலி நம்ம என்னென்னா அந்த கேமரா முன்னாடியே அந்த எமோஷன் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சோடனே மறந்துடும். அதுல இருந்து வெளியே வந்துட்டு தான் திரும்ப அதுக்குள்ளே போக முடியும். பட் டோட்டலி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த டோட்டல் 50 days இப்படி இருக்க சொன்னால் இப்படி இருக்கிறது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். பட் எனிவே அது அந்த படம் ரொம்ப நல்லா வந்த உடனே இதெல்லாம் மறந்துட்டோம். நான் உங்களை ப்ராடாக ஒன்று கேட்குறேன். இப்போ நிறைய பேர் வந்து நடிப்புன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்புன்னா அது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதை இது வந்து நிறைய இன்ஸ்டியூட்டெல்லாம் போய் நீங்கள் மெத்தட் ஆஃப் ஆக்டிங் அதெல்லாம் கற்றுக்கங்க, அது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது விருப்பப்பட்டவங்களுக்கு நல்லதாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் அதில் இன்வால்வ் ஆகி நான் பண்ணுறது மட்டும் வரைக்கும் உள்ள ஆக்டிங் தான் எனக்கு தெரியும். நான் நேற்றுக்கே ப்ரிப்பேர் பண்ணி அந்த சீனில் எப்படி பண்ணலாம் எனக்கு வராது. அது எனக்கு வந்ததில்லை. ஒருவேளை நான் அந்த மாதிரி ஸ்கூல்லேயே வந்ததுனால இருக்கும். புரியுது. அப்போ இருந்த டைரக்டர்ஸ் எல்லாம் கேமராக்கு முன்னாடி வந்து நின்னதுக்கப்புறம் தான் நீங்கள் இதுதான் பண்ணணும்னு சொல்லுவீங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே எக்ஸ்பீரியன்ஸே இல்லை.
கேமராக்கு முன்னாடி வரும்போது இதுதான் கேரக்டருமா இப்படி இருக்கும். இப்போ இவன் நீங்கள் வர்றீங்க, வரும்போது அவர் தான் உங்கள் ஹஸ்பண்ட் கேரக்டர், நீங்கள் பேசுகிறீங்க, அப்போ அவர் கோவப்படுறாரு, கோவப்பட்டோடனே நீங்கள் கொஞ்சம் ஃபீல் ஆகி அப்படியே நிற்கிறீங்க, ஓகே ரெடி வாங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான். ஒரு கட்டாயத்தின் காரணமாக தான் இந்த ப்ராசஸே உங்களுக்குள்ள புகுந்துச்சுன்னே சொல்லலாம் இல்லையா? இருக்கலாம். நம்ம இந்த காலப்போக்கில் வந்து டெய்லி சமையல் பண்ணுற ஒரு சமையல்கார மாதிரி ஆயிட்டோம். இதுக்கு உப்பு இப்படிதான் இருக்கும், இதுக்கு வந்து இது காரம் இவ்வளவுதான் வேணுங்கிற மாதிரி ஆயிட்டோன்னு தான் சொல்லணும். உங்களால அவ்வளவு குவிக்கா தொலைய முடியுது அந்த அந்த மொமெண்ட்டுக்குள்ள. அப்படி அதான் சொல்றேனே, நம்ம வந்து ஆமா சில பேர் சொல்லுவாங்க நம்ம புக்கில் பார்த்து பார்த்து சமைக்கணும். சமையலும் சங்கீதமும் செஞ்சாதான் அது எப்படி வந்திருக்குன்னு தெரியும். நீங்கள் புக்கில் படிச்சுக்கிட்டே இருந்துட்டு நல்லா மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றிட்டு இதெல்லாம் சொல்லலாம். நீ அதை செஞ்சு காமி, சாப்பிட்டு பார்த்தல நாங்கள் சொல்லணும். நல்லா இருக்கு. அதே மாதிரி சங்கீதம் புத்தகத்தில் பார்த்து இந்த சா வந்து பெரிய பா, சா பா வந்து சின்ன பா சொல்லிட்டு இருக்கல, எங்க பாடு பார்ப்போம் அப்படின்னா தான் தெரியும். பெரிய சாவும் வரல, சின்ன பாவும் வரல, ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே வரல. ஸோ இது அந்த மாதிரி தான் ஆக்டிங்கும், அந்த மாதிரி தான் ஆக்டிங். நான் வந்து இப்படி வந்துட்டு அப்படியே பயங்கரமாக நான் பெர்ஃபார்ம் பண்ணேன், அப்படியே ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்தேன். பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப நாங்கள் நமக்கு தெரியும் நீ என்னதான் பண்ணுறேங்கிறத பொறுத்து எனக்கு ஒரு உன்னுடைய ஆக்ஷனுக்கு எனக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல. ஸோ ஆக்டிங்கில் இது ரெண்டுமே முக்கியம் தானே, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். அதில் நிறைய விதங்கள் இருக்கு. நீங்க ஒரு சென்சிட்டிவ் பர்சனாக தெரியுறீங்க கரெக்டா? இப்போ சென்சிட்டிவாக இருக்கக்கூடியவங்களுக்கு பல விஷயங்கள் அவங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும், பல விஷயங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும், மூளையில ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் என் வாழ்க்கை அப்படின்ட்டு மட்டும் இருக்க முடியாது, இருக்கவும் வராது அப்படி வேணா சொல்லிடலாம். அப்போ நீங்க சொல்றது வந்து அந்த ஒரு நிலையா நம்ம மனசை வச்சுக்கிறதுக்கு இப்போ மற்ற எல்லா சிந்தனைகளையுமே பின்னாடி தள்ளக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தே அதுக்கு தேவை இல்லையா? ஆமா, இந்த இடத்துல இது மட்டுமே இல்லை, இதை நம்ம சின்சியராக பண்ணணும் நம்ம நினைக்கும் போதே மற்றதெல்லாம் பின்தள்ளப்படும். அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அது நான் அதை நினச்சிக்கிட்டே இதை செய்யணும்னா முடியாது. நான் ஒரு விஷயம் மட்டும் நினச்சிட்டு நான் ஆக்ட் பண்ண முடியாது, சினிமாவில் ஆக்ட் பண்ண முடியாது. இந்த லைட் எனக்கு வருதான்னு நான் பார்க்கணும், நீங்கள் என்ன ஓவரில் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும், நான் நிற்கிறது கரெக்ட் பொசிஷனான்னு பார்க்கணும், நீங்கள் என்ன பேசும்போது நான் என்ன ரியாக்ட் பண்ணணும், இங்கே இருக்கிற டைரக்டர் சொன்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும். இந்த கதைக்கு தகுந்த மாதிரி தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணணும். நான் நிறைய நடிப்பு என் கையில இருந்து கொண்டதற்குங்கிறதுக்காக அதெல்லாம் இங்கே செலவு பண்ண முடியாது. நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு ஒரு வேலை செய்யும்போது எனக்குள்ள இருக்கிற பர்சன்ல எல்லாம் பின்னாடி வச்சுட்டு தான் நான் அது பண்ண முடியும். நீங்க இப்போ சொல்லும்போது டக்குன்னு கமல் அவர்களோட ஒரு காமெடி தான் ஞாபகத்து வருது. பமல் கே சம்பந்தத்துல அவர் ஆக்டிங் பண்ணும்போது, அட இரியா என் பாம்பு வேற கழுத்துல ஊரின்னு இருக்கு, கங்கைய வேற பட்டன் பிரஸ் பண்ணி வர வைக்கணும். கரெக்ட். ஆமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஒரு ஆக்டர் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு பண்ண முடியாது. ஐ திங்க் நீங்கள் இப்போ பாலாஜி கூட பேசிட்டு இருக்கும்போது, பிகாஸ் அவரோட டைரக்ஷனில் நீங்கள் பண்ண 2 படங்களுமே வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸாக பார்க்குறேன். அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அவங்க அவ்வளோ டெக்னிக்கலி கிஃப்டடாக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு கமல் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர் டெக்னிக்கலி கிஃப்டடான ஒரு ஆர்டிஸ்டாக நான் பார்க்குறேனோ, கேமரா லென்ஸு இது அதுன்னு சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸை டெய்லர் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க. அது என்னை ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. கொஞ்சம் முடிஞ்சா அது எங்கிருந்து வந்துச்சுன்றதை மட்டும் அவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கோங்க. இல்லை, அது எவ்வளோ அவசியம் முதல் ஒரு நடிகருக்கு டு அண்டர்ஸ்டாண்ட். நான் அந்த டைமில் இருந்த டைரக்டர்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ் மாதிரி. நான் வந்து ஏஜ் அப்போ அவங்க இருந்த அந்த விதம் நம்மளுடைய என்ன சொல்றது ஆசிரியர்களாக தான் இருந்தாங்க. சில பெயர்கள் சொல்ல முடியுமா? எல்லாருமே ஐவிசிங்கிற ஒரு டைரக்டர் மாதிரி இன்னொரு டைரக்டர் வரவே முடியாது. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டை ஆக்ட் பண்ண வச்சு ஒரு நாளைக்கு இத்தனை சீன் எடுக்கிறது, ஒரு ஃப்ரேம்லேயே 40 ஆர்டிஸ்ட் அப்படியே யாருமே ஓவர்லாப் இல்லாமல் நிறுத்துறது, இப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். அப்போ நம்ம அதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிறோன்னா, இந்த பக்கம் கொஞ்சம் தள்ள ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது அவங்களே நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. உன் முகத்தில் ஷேடோ விழுந்துக்கிட்டு இருக்கு, அதை நீ கவனிக்கிறியா, இது யாரோடைய ஷேடோன்னு பாரு. அப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது நமக்கு தெரியும், சுதீர் தான் என்ன ஓவர்லாப் பண்ணுறாரு.
இப்படி சின்ன 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 ஒரு தொழில்நுட்பங்கள் வந்து அவங்க மூலியமா நம்ம வந்து இல்லைன்னா சத்தம் போட்டு திட்டுவாங்க. புரியுதா? அதையும் கவனி, எல்லாத்தையும் கவனிச்சுதான் நிக்கணும். எங்க போகுது கவனம்? அப்போ அந்த அந்த ஒரு ஏஜில் வந்து நம்ம வேற எங்கேயாவது இப்படி கவனிச்சுட்டு இருக்க முடியாது. இந்த ஷார்ட் எடுத்து முடிக்கிற வரைக்கும் இவங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ அப்படிக்கு நம்ம கற்றுக்கிட்டு வந்தோம். ஸோ தே டிமாண்டட் மோர் அவுட் ஆஃப் யூ இல்லையா? இது பத்தாது, நீ நல்லா நடிச்சா மட்டும் பத்தாது, இதுவும் தேவை, இதுவும் தேவை, இதுவும் தேவை. ஆமாம், இல்லை நம்ம கூட இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்லி கொடுக்குறாங்க. பட் ஒவ்வொருத்தரும் அது எந்த விதத்தில் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்தானே இருக்கு. கரெக்ட். ஒரு கிளாஸில் ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா 45 பேர் ஒரே மார்க் எடுத்துடலையே. டீச்சர் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த புரிதல் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு மேம்படுத்தினதா பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது நீங்கள் பார்க்குற பார்வையாளர்கள் சொல்ல வேண்டிய விஷயம். புரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது என்னுடைய தொழிலில் நான் சின்சியாக இருக்கேங்கிறது மட்டும்தான். அதை எந்த அளவுக்கு நான் செய்கிற வேலை வந்து ஒரு யாரும் குறை சொல்லாமல் இருக்கணும்னு உள்ள ஒரு நினைப்பு என் மனசுக்குள்ளே இருக்கு. அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு பெட்டரா வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அது பார்க்க உங்களுக்கு தான் தெரியும். அதுதான் இப்போ நம்ம சினிமா பார்க்குறது அப்படின்றத பொறுத்து பேசும்போதில்ல, நிறைய சினிமா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸையோ எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பீப்புளையோ கொண்டாடக்கூடிய ஒரு சினிமா மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவாக இருக்கு இல்லையா? பட் எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, அவங்க ஆர்டினரியான பீப்புளாகத்தான் இருக்காங்க. பட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயங்களை தான் இந்த மாதிரி படங்கள்லாம் பேசுவதை நான் பார்க்குறேன். இப்போ இந்த படத்துடைய ஒரு பெண் எடுத்து பார்த்தோம்னா அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு வீட்டில் ஒரு நம்ம அம்மாக்கள் நமக்கு தெரிஞ்ச பெண்கள்லாம் ஓரளவுக்கு வீட்டில் எப்படி இயங்குவாங்களோ நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய அந்த பெண்கள் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஈவன் இன் யோர் காமெடிஸ் ஐம் சேயிங். ஸோ ஐ வண்டர் ஹவு யூ ஆர் ஏபிள் டு, என்ன சொல்கிறது, ஏபிள் டுன்றதை விட அது நல்லா இருக்கு. இவங்க அபூர்வமான பெண்மணிகளாக இருக்கணும், உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத பயங்கரமான விஷயங்கள் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கணும்னு இல்லைல்ல. அது நம்ம பார்க்குற சமூகம், நம்ம வளர்ந்து வரும்போது நம்ம வந்து பழகிற மனுஷங்க இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு நெருக்கமாக இருந்தாங்க, அவளுடைய மேனரிசம்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்குங்கிறது நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் நமக்கே புரியுது. சித்தி மாதிரியே இருக்காது, இவங்க அத்தை மாதிரியே இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம அவங்கள எந்த அளவுக்கு அவங்களோட நெருங்கி இருக்கிறோங்கிறது தான். உங்களுக்கு அப்படி தோணு இருக்கு சில டைம் நீங்க பாக்க? கண்டிப்பா. அப்போ நான் ஜாயின்ட் ஃபேமிலியிருந்து வந்திருக்குங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக எனக்கு தோணுது. ஓ ஓகே. எத்தனை பேர் இருந்தாங்க? நாங்கள் 5 பேர். ஓகே. 3 சிஸ்டர்ஸ் 2 பிரதர்ஸ். அப்பா அம்மா, அப்பாவுடைய அம்மா, அம்மாவுடைய அம்மா. 9 பேர். அவ அப்பாவுடைய தங்கச்சி பையன் போடுங்க. ஆமா, அப்பா தம்பி இருந்தாங்க. ஸோ நிறைய பேர். அதுக்கப்புறம் 13 பேர் கிட்ட ஒரு வீட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பாவுடைய கேம்பு, அந்த கேம்புக்குள்ளவே நாங்கள் வளர்ந்தோம், ட்ராமா ட்ரூப்புக்குள்ள. அது கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 35 பேர் 40 பேர் ரிஹர்சல் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். நிறைய மனிதர்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா? சரௌண்டட் பை பீப்புள் இல்லையா எப்பவுமே. ஆமா. அது எந்த இப்போ நான் வளரும்போது நானுமே ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல தான் வளர்க்கப்பட்டேன் ஒரு காலகட்டம் வரைக்கும், ஒரு குட்டி வீட்டில். அப்போ எனக்கு ரொம்ப வளரும்போது ரொம்ப கடுப்பா இருக்கும். என்னடா ஓரளவுக்கு ஒரு அமைதியே இருக்க மாட்டேங்குது, ஓரளவுக்கு ஒரு எந்த விதத்துலையுமே நமக்குன்ற ஒரு இடமே, நமக்கு வேண்டிய விஷயங்களை நம்மளால பெருசா செய்ய முடியாது. என்ன நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னா அங்க 3 பேரும் அதே விஷயத்த செய்யணும்னு வருவாங்க. ஆனா இன்னைக்கு திரும்ப பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஆக்சுவலி அது ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருந்துச்சு இல்ல ரொம்ப அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஏன்னா நமக்கு எங்க வீட்டில் எந்த பிரைவசிக்கு இடமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா, கூட படிக்கிற பொண்ணுங்க அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, அப்பா இப்படி உட்கார்ந்து இருந்தாருன்னா இங்கே உட்கார்ந்து விளையாடணும். புரியுது. அங்க போய் நம்ம தனியா உட்காந்து பேசணும்னா அது எப்படி அப்பா அம்மா கேட்கக்கூடாது, என்ன பேசுறீங்க அப்படின்னுவாங்க. பொண்ணு வேற. அதான். ஸோ அந்த ப்ரைவசி இல்லைன்னு ஃபீல் ஆச்சானே, அப்படி விழுந்தா தூக்குறதுக்கு நிறைய ஆள் இருந்தாங்களேன்னு தோணுது. சூப்பர்ல. நம்ம ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணும்போது அதை வந்து சுட்டி காட்டுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே போகக்கூடாதுக்கு விழுந்துருவ, அங்கே நின்று பேசாத, அங்கே இருந்து பக்கத்து வீட்டில எல்லாம் உள்ளவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, வா இப்படி வா. அப்புறம் பாத்ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இறங்கு. இது இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்மளை சுற்றி வந்துட்டு இருக்கிறது ஒரு செக்யூர்டாக நம்ம ஃபீல் பண்ணியிருந்தோம். இப்போ அது சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே.
நம்ம கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அதிக நேரம் காலையில் இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை தூங்கலான்னு நினச்சா நானாக எழுந்து வர்ற வரைக்கும் கூப்பிட ஆள் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் நமக்கு தோணும் நம்ம எப்படி இருந்தோம், எப்படி செக்யூர்டான ஒரு இதில் இருந்தோம். ஒரு பெரிய லைஃப் இருக்குல்ல அதில். கண்டிப்பா கண்டிப்பா. அது இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸாக அதை வந்து மாறினதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. பிகாஸ் ஒருத்தரே ஏர்ன் பண்ணிட்டு மற்றவங்க எல்லாம் சும்மா வீட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு காலகட்டங்கள் மாறும்போது அவங்க குடும்பம்னு தனியாக வரும்போது அது நேச்சுரலி அவங்க வந்து அது மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. எனக்கு இன்ஃபேக்ட் சில டைம் எப்படி தோணும்னா, ரொம்ப ஒரு பெரிய ஒரு சோகமாக ஒரு டிப்ரெஸ்டாக அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்போது இதுக்கான இடமே நிறைய மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கும்போது நமக்கு இருந்ததில்ல. ஏன்னா ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும்ல. அவங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, நம்மளை கூப்பிடுவாங்க, ஏதோ ஒன்று காமிப்பாங்க, பேசுவாங்க அப்படின்ற ஸ்பேஸ்லேயே இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படி தனியாக உட்காந்து ஒரு மாதிரி அப்படி சிந்திச்சுக்கிட்டே டவுனாக ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸே இருக்காது. பேசிக்கலி ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களை சுற்றி. இல்லை ஆமாம், அதுதான் நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால என்னன்னா இன்னும் சாப்பாடு தான் சாப்பிடுவேங்கிறது கிடையாது. அப்படிலாம் தனியாக டிமாண்ட் பண்ணிலாம் சொல்ல முடியாது. இப்போ சிங்கிள் சைல்டாக வரும்போது உள்ளது என்ன, இது ஏன் சேர், இது ஏன் பெட்டு, இது ஏன் பெட்ஷீட், இதெல்லாம் சொல்லவே முடியாது. எங்கள் வீட்டில் எனக்கு வேண்டியது நான் இதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கள் வீடுன்னு தான் சொல்லியிருக்கோமே தவிர என் வீடுன்னு சொன்னது கிடையாது. நான் அப்படி சொல்லவே முடியாது. நாங்கள் யாருமே சொன்னது கிடையாது. நான் உங்ககிட்ட சொல்லாமல் தெரில, சொல்லிடுறேன். இப்போ எங்கள் வீட்டில் இன்னைக்கு அத்தனை பேர்லாம் இல்லை கரெக்டாக. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நியூக்ளியர் ஃபேமிலின்ற ஒரு ஸ்பேஸில் தான். அப்படி இருக்கும்போது ஏதாவது சாப்பிடும்போது இல்லை ஒரு ரைஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இன்னி வரைக்கும் கூட என்னோட மசில் மெமரியில் அது ஃபுல்லாக காலி பண்ணணும்னே தோணாது. நான் மட்டும்தான் லாஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் கூட ஒரு பாத்திரத்தில் சாம்பாரும் ரைஸும் இருந்துச்சுன்னா பழக்க தோஷத்தில் சின்ன வயசுலேருந்து அதில் கொஞ்சம் தான் எடுக்க தோணுமே. ஆமாம், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் சில டைம் கேட்பாங்க, எதுக்கு இப்போ அதை காலி பண்ணாமல் அப்படியே வச்சிருக்க அப்படின்னா, தெரில, சின்ன வயசுலேருந்து காலி கூடாதுன்னு சொல்லி அது அப்படியே ஏறிடுச்சு. இல்லை ரெண்டாவது எனக்கெல்லாம் என்னென்னா வீட்டில் இந்த கடைக்குட்டிங்கிற மாதிரி ஒரு இதில் வளர்ந்தேன். ஆமாம். அப்போ எனக்கு என்ன, நான் எந்த அளவுக்கு சாதம் போடுறோம் எனக்கு தெரியாது. அம்மா சாப்பிடும்போது ஊட்டி விடுவாங்க, இந்த பாட்டி சாப்பிடும்போது ஊட்டி விடுவாங்க, அந்த பாட்டி சாப்பிடும்போது ஊட்டி விடுவாங்க, அம்மாச்சி சாப்பிடும் போதும் கொஞ்சம் இதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது பொடிமோளுக்கு கொடு அப்படிம்பாங்க. நான் அப்பாவுடைய அம்மா சாப்பிடும்போது அப்போ தான் சாப்பிடும்போது அதே மாதிரி தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், காரமானது அவளுக்கு தனியாகவே. இப்படி அது இந்த வாமா 2 ரூபா வாங்கிக்க வா அப்படிம்பாங்க. என் மூத்த சிஸ்டராக இருந்தாலும் ரெண்டாவது சிஸ்டராக இருந்தாலும். ஸோ சொந்தமாக எனக்கு எவ்வளோ சாதம் வேணும் போடுறதுன்னு தெரியாமே இருந்துச்சு ரொம்ப காலம். அது மகளிர் மட்டும் எல்லாம் பண்ணும்போது ரேவதிக்கெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினாங்க. பிகாஸ் எனக்கு தெரியாது, எனக்கு இருக்கிற பசிக்கு நிறைய வேணும்னு தோணும். ஆனால் அவளை போட்டுக்கிட்டு பாதி அப்படியே வச்சுப்பா, அவள் சாப்பிடுவா. ஏன் இப்படி வேஸ்ட் பண்ற நீ, எதுக்கு இந்த மாதிரி பண்ற நீ, அங்கதானே இருக்கு சாப்பாடு, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு சாப்பிடு அப்படிம்பாங்க. தெரியலையே. அந்த மாதிரி நிறைய ஒரு பிளஸ்ஸான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. புரியுது. இல்ல நம்ம அது மட்டும்தான், அதுல மட்டும்தான் அழகு இருக்குன்னு நம்ம சொல்ல வரல. இல்ல அது சொல்ல வரல, நம்ம ரசிச்ச வாழ்க்கை பத்தி சொல்றோம். அதேதான். மிஸ் ஆன ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம். அண்ட் ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்னன்னா நம்மள வா போன்னு கூப்பிடுற ஆளுங்க கம்மி ஆயிடுவாங்க. அப்பதான் நம்ம எல்டர்ஸை பத்தி நம்ம ஜாஸ்தி நினைப்போம். ஸோ நம்மள எல்டர் ஆக்கிட்டாங்களே திடீர்னு. அப்படி கூண்டுறது கூட கிடையாது. நமக்கு நம்மளை வந்து ஒரு உரிமையோட என்ன புரிஞ்சுக்கிற ஆளுங்க கம்மி ஆகுது இல்ல, நான் புரிஞ்சுக்கிறவங்க அதிகமாகுது. பட் என்ன புரிஞ்சுக்கிற ஆளுங்க கம்மி ஆகுது இல்லையா, அதான். ஐ திங்க் நேற்றுக்கு சும்மா அப்படி சில மூமெண்ட்ஸ் சில சீன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்தினது சூர்ரை போட்டுறல அந்த கேரக்டரில் ஒரு குவைட் டிக்னிட்டி இருந்தது. எப்படி இருந்துச்சு இல்லை, அது ரொம்ப ஓவர் ஸ்டேட் பண்ணாமல் அதுக்குள்ளே பெருசாக இறங்காமல் அந்த ஃப்ளைட்லேருந்து நீங்கள் அப்படி இறங்கி வரும்போது கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், வெளிப்படையாக அழாத போது நம்மளை எப்படி அது உழுக்குது அப்படின்னு. அதில் ரொம்ப வெளிப்படையாக கிதறிலாம் அந்த மாதிரியே இருக்காது அந்த ஸ்பேஸில் இருந்து. பட் அது ஒரு பெரிய அப்போது நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் பெண் இயக்குனர்களும் பெண் எழுத்தாளர்களும் வேலை செய்யும்போது அவங்க எழுதக்கூடிய ஒரு பெண்கள் எப்படி வேறுபட்டதாக உங்கள் பார்வைக்கு தெரியுது நீங்கள் ஜென்ரலாக வேலை செஞ்ச படங்கள்லாம் பொறுத்து பார்க்கும்போது? நான் நிறைய பெண் இயக்குனருடைய முதல் முயற்சியில் நானும் கலந்துருக்கேன். அஞ்சலி மேனன் ஆகட்டும்,
நிறைய பேர் நிறைய பெண் இயக்குனர்கள் படங்களில் நடிச்சிருக்கேன். எனக்கு சுதாலாம் வந்து நல்ல தன்னம்பிக்கை உள்ளவங்க, நல்ல தன்னம்பிக்கை உள்ளவங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டாவது, சுதாக்கு என்ன வேணும்னு சுதாக்கு தெரியும். நான் அதில் பல சீக்வன்சஸ் ஒரு ரிஹர்சலும் பார்க்காத சீன்ஸ் தான். ஓகே, ஜஸ்ட் வர வேண்டியது டைரக்ட் டேக்குங்கிற மாதிரி தான். மேம் அது கொஞ்சம் அந்த ஒரு இமோஷன் இருக்குது, நீ சாதிச்சிட்டே மாறா அப்படிங்கிறத ஒரு உங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் போதுமே, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி தான் அந்த ஃப்ளைட்ல இருந்து இறங்குற ஷாட் எடுத்தாங்க. அதில் ரீடேக் கூட கிடையாது. அப்போ நமக்கு அந்த இடத்துல என்ன, அதை நம்ம உள்ளுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கும் போது நமக்கு தெரியும் என்ன. நம்ம இப்போ அது முதல்ல எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தான் ஜெயிச்சிடுறா மாறான்னு சொல்கிற சீனெல்லாம் அதுக்கு பின்னாடி எடுத்தது தான். ஓஹோ, ஓகே. அதெல்லாம் முதல்ல ஆல்ரெடி கொண்டாட்ட மனநிலை முடிஞ்சாச்சு. ஆமா ஆமா ஆமா, அது இங்கே சென்னை ஏர்போர்ட்ல எல்லாம் எடுத்தது. ரைட். ஈவன் ரீசெண்டாக இல்லை, இப்போ ப்ரொட்டாகனிஸ்டாக பெண்கள் எழுதப்படும் போது கூட அவங்க ஜென்ரலாக இளம் பெண்களாகத்தான் இருக்காங்க இல்லையா? அந்த 30, 35 மேக்ஸிமம் அந்த ஸ்பேஸில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஜே பேபி மாதிரி ஒரு படம் பண்ணது ஐ தாட் வாஸ் அகைன் மறுபடியும் ரொம்ப வேல்யூபிள்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ அந்த ஹீரோ ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் அந்தஸ்து வந்து இளமையானவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. கதையை வந்து நகர்த்தி செல்வது யார் அப்படிங்கிறது தான் ஹீரோயின்கிற கான்செப்ட். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லா காலத்திலையுமே நம்ம படங்களில் வந்து அது எல்லாம் அந்த பாடல்கள் பாடுவது, நடனம் ஆடுவது, அவங்கள சுற்றி தான் அந்த ஹீரோயின்கிற ஒரு கான்செப்ட் ஆயிப்போச்சு. பட் மலையாளம் இண்டஸ்ட்ரி அப்படி இல்லை. அவங்க வந்து யாரு கதையை நகர்த்தி செல்பவர்கள் தான் கதாநாயகனும் கதாநாயகி. அது ஒரு நாய்க்குட்டியாக கூட இருக்கலாம். ஒரு 6 மாதம் குழந்தைன்னா அந்த பேபிஸ் டே அவுட் அதுதானே, அந்த குழந்தை தான் ஹீரோ. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான், அந்த வாய்ப்பு எந்த கேரக்டருக்கு அதிகங்கிறது தான் முக்கியம். நான் எப்படி வேணா கேட்கவா, இப்போ ஒரு வயசுக்கு அப்புறமா சில நடிகர்களை இவங்க இனிமேல் சப்போர்ட்டிங் காஸ்ட் மட்டுமே அப்படின்னு பார்ப்பதனால் கதைகளை நம்ம என்ன இழக்கிறோம்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியினுடைய டோட்டல் ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்து இருக்கு. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அதை தான் சொன்னேன், மலையாள இண்டஸ்ட்ரியில் அது இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் அது வழியாக என்ன வேல்யூ கிடைக்கிறதா நீங்க பாக்குறீங்க? அந்த கதைகள் வழியாக இந்த சமூகத்துக்கும் பாக்குறவங்களுக்கும் அது இருக்கிறதுலே அதுதானே உங்களுக்கு வெரைட்டின்னு சொல்றது. ஒரு வில்லன் அப்படிங்கிறவன் அதிகப்படியா பேசப்படும் போது தானே அந்த அவனை அடக்கிற ஹீரோவுக்கு வெற்றி வருது. வில்லன் அவன் பிரச்சனையே கிடையாது, அவன் சும்மா பட்டு தள்ளா விழுந்துருவான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டு. ஸோ எப்படி நீங்கள் கதையில் வந்து எந்த கதாபாத்திரத்தை உயர்த்தி காட்டினாலும் அந்த கதை நன்றாக வரும். அந்த படத்துக்கு எது ப்ளஸ்ஸுங்கிறதை எப்படி முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு பொறுத்து தான் இருக்கு. அண்ட் ஒரு இயக்குனர் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இயக்குனர்ஸ் வேற, படத்தை வந்து ஒரு ஹீரோயிசத்துக்கு தகுந்த மாதிரி நான் படம் எடுக்கணும்னு நினைக்கிறது வேற. இந்த ரெண்டு விதம். ரெண்டுமே ரசிக்க முடியுது, ரசிக்கும்படியாக எடுக்கும் பட்சத்தில் ஓகே தான். எல்லாமே அதுதானே உங்களுக்கு. அது சும்மா அவை இப்போ ஒரு தன்னால் ஓடக்கூடிய ஒரு கமர்ஷியல் படம்ங்கிறத மட்டும் நினச்சி நீங்கள் படம் பண்ணால் கூட அதுலேயுமே அது எடுத்த விதம் ஏன் வந்து இந்த படத்தை விட இது ஏன் மாறுபட்டு நிற்குதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதுதான் முக்கியம். நான் வந்து நம்ம இப்போ ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் நிறைய வருஷங்களாக இந்த ஸ்பேஸில் இருக்கீங்க, இவால்வ் ஆகியிருக்கீங்க, இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்மராக. நீங்கள் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ், உங்களுக்கு கொடுக்கப்படுற கேரக்டர்ஸுமே இதில் நீங்கள் ஹீரோயின் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து இதில் நீங்கள் இதுவாக இருக்கீங்க, அம்மாவாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லலாம் இருக்கிறதுனால ஈவன் தனிப்பட்ட முறையில் கூட நான் உங்களுக்கு கேட்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வயசாவது நினைத்த பயங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? அதை நீங்கள் எப்படி அணுகிருக்கீங்க ஜென்ரலாக? இல்லை, மனுஷன் எந்த வயசுமே ரசிக்கிறது இல்லையே. அந்தந்த வயசுல அந்த வயசு அவன் ரசிக்கிறது ரொம்ப கம்மி. 5 வயசு இருக்கும்போது எனக்கு அம்மா மாதிரி ரொம்ப சீக்கிரம் புடவை கட்டணும்னு தான் ஆசை இருந்துச்சு. அதுக்காக ஒரு துண்டை எடுத்து அடிக்கடி இப்படி போட்டு ஒரு துண்டை தலையில இப்படி கட்டிட்டு அம்மா இப்படி எல்லாம் நடக்கிறது, அதை தான் ஆசையா இருந்துச்சு. அது சொப்பு வச்சு இங்கே சோறு கொஞ்சம் போட்டு இதெல்லாம் போட்டு சீக்கிரமா குழம்பு வச்சு இப்படி ஆயிடணும் அப்படின்னு. 10 வயசா இருக்கும்போது அக்கா மாதிரி பெரிய கிளாஸில் போகணுன்னு ஆசைப்பட்டேன்.
இப்படி ஒவ்வொரு வயசுலையும் அதை விட வேற ஒரு ஆசையில தானே போயிட்டு இருக்கு. அந்த வயசை நம்ம என்ஜாய் பண்றதே இல்லை. அது சோகமான ஒரு விஷயமா தான் தெரியுது என் கண்ணுக்கு. சோகம்ங்கிறது ஒரு இயற்கையினுடைய ஒரு இதுன்னு தான் சொல்லணும். நம்ம இந்த மாதிரிகளை அதிகம் விரும்புபவர்கள், அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த அழுகிற மாதிரி நடிக்கணும், அப்பா மாதிரி வளரணும், இப்படி நிறைய மாதிரிகள் மனிதன் வாழ்க்கையை வந்து நிறைய விஷயங்கள்ல மாத்திக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரியே நான் இருக்கணும்னு நினைக்கிற வயசு என்னவா இருக்கும்? இன்னைக்கு யார் மாதிரி இல்ல, இப்போ நமக்குள்ள ஒரு குழந்தை எப்பவுமே இருந்துகிட்டு இருந்த வயசுங்கிறது வெறும் நம்பர் தான், வெறும் எண்கள் மட்டுமே. எனக்குள்ளார நான் இப்போ ஒரு 5 வயசு குழந்தை, என் பையன் பிறக்கும்போது எனக்கும் அவனுக்கும் ஒரே வயசு, அவனை மாதிரியே நான் பேசுவேன். இப்படி அந்த அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியவர்களா நம்ம இருக்கிற ஆளுங்களா இருந்ததுன்னா நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவோம். ஐயோ அப்படி இருந்தப்ப இப்படி இருந்துச்சு, ஐயோ இது இப்படி இருந்தா இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சு கிடையாது. என் நண்பர்கள் சில டைம் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு அழகான ஒரு ஒரு அனுபவம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இல்லை, சே இது எனக்கு எது ஞாபகப்படுத்துதுன்னா ஒரு 5 வருஷம் முன்னாடி அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன்னா, உடனே அவங்க வந்து இப்போ ஒண்ணு நல்லா போய்கிட்டு இருக்கு, உடனே என்ன கிண்டல் பண்ணிட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, இவன் பாருங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுவான். கரெக்ட் தான், கரெக்ட் தான். எல்லாமே எல்லா விஷயங்களும் நம்ம வந்து அப்போ கொஞ்சம் பெட்டரா தான் இருந்துச்சுன்னு, அப்ப சினிமா வந்து அப்போ அது நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம வேற ஒன்னத்தை சொல்லிக்கிட்டு இருந்திருப்போம் இல்லையா? அதே மாதிரி நான் பார்த்த பழைய படங்கள்ல இந்த ஆலம் மாற ராஜா ஹரிச்சந்திரன் மட்டும்தான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். காலம் மாறி போச்சு, என்ன பண்றது, நாங்கெல்லாம் இருந்த காலம் மாதிரி இல்லை, இப்ப இருக்கிற எல்லா காலத்திலயும் சொல்லிட்டு இருக்காங்க, இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் சொல்லிட்டோம் ஜாயிண்ட் ஃபேமிலி பத்தி, தான் சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு மாதிரி இல்ல. அன்னைக்கெல்லாம் வந்து நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம், இன்னைக்கு இருக்கிறதுங்க இருக்க ஐயோ அப்படின்னு வெளியுது. பட் இப்போ என்னுடைய ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கும் இப்போ இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நான் உணர்றேன். அது என்னன்னா, நாங்கள்லாம் எப்படின்னா வந்து எல்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப விரும்பினோம், எல்டர்ஸை விரும்பினோம், அவங்க நல்ல அனுபவம் உள்ளவங்கிற ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. இப்போ எல்டர்ஸை வந்து அது ஒரு கிழவி அப்படி சொல்ற அளவுக்கு உள்ள ஒரு சில ஃபீல் இருக்கு. இது நீங்க வீடுகள்ல சொல்றீங்களா, வேலை இடங்கள்ல பொதுவா சொல்றீங்க? பொது சமூகத்திலே பொதுவாவே இருக்கு, பொதுவாகவே இருக்கு. ஏதாவது பேசினாக்கா ஐயா அது ஒரு கிழம், அதுக்கு என்ன தெரியும், என்ன டேஸ்ட் இருக்கு அப்படின்வாங்க. அது அந்த ஜெனரேஷன்ல இல்லை, அது உண்மையிலேயே இல்லாத விஷயம் தான். வயது அப்படிங்கிறது ஒரு மரியாதையான ஒரு இடத்துல பார்க்கப்படுற வயது அப்படின்றதே ஒரு கேலிக்குரிய ஒரு விஷயமா தான் படுது. அதனால்தான் அப்பா வைப்பு, அம்மா வைப்பு, பூமர், அதான் பூமர் எல்லாம். ஸோ நம்ம இந்த வயசாவது மார்டாலிட்டி அப்படின்ற ஸ்பேஸ்லாம் பேசுறதுனால உத்தம வில்லன் அப்படின்ற ஒரு படம் இதெல்லாமே ரொம்ப ஆழமா அணுகுன ஒரு படம் இல்லையா? இறப்பு அப்படின்னா என்ன, அதுவும் ஒருத்தன் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு அவனுடைய வாழ்க்கை என்னவாக மாறுது அப்படின்றதுக்குள்ள ஒரு பெரிய தீசிஸே பண்ணிச்சு அந்த படம். அதுல ரொம்ப கியூட்டான ஒரு சீன்ல நீங்க பெட்ல படுத்துட்டு இருப்பீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல. அப்போ ஆண்ட்ரியாவும் கமல் அவர்களும் அங்க வந்து நின்றுகிட்டு இருப்பாங்க. நின்றுட்டு இருக்கும் பொழுது யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை. சொல்லும்போது நீங்கள் வந்து இல்லை வாஸ் இருந்தேன், அழகு ஒரு டைமில் இருந்துச்சு, அது போயிடுச்சுன்னும் போது இவர் மறுபடியும் இல்லை யூ ஸ்டில் ஆர் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் அந்த கதாபாத்திரம் அந்த நேரத்துக்கு புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வெறும் வெளி அழகை பற்றி மட்டும் பேசலை. ஏன்னா இவங்க தன்னுடைய உருவம் நினச்சே ஐயோ நான் இப்படி ஆயிட்டேனே, ஒரு என்னுடைய அழகை இழந்துட்டேனே, ஒரு டைமில் நான் பயங்கர அழகாக இருந்தேனே அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அது பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, இப்போது நடிகைகளாக நடித்தவங்க எல்லாமே ஆரம்ப காலகட்டங்களில் அவங்களுடைய அந்த வெளி அழகு தான் போற்றப்படும் இல்லையா? எடுத்த உடனே அந்த பொண்ணா ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவங்கள எந்த படத்தில் போடுங்க இப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு விதத்தில் அந்த பெண்களுக்கே என்னுடைய வேல்யூவே இதுதான் அப்படின்றத அது வலியுறுத்த ஆரம்பிச்சிருமோ? இப்போ அதிலிருந்து அவங்க மீண்டு வருவது எப்படி? இப்போ அவங்களுக்கு வயசாகும்போது அந்த வெளி அழகு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் போது ஒரு சாதாரண பெண்ணை விட அவங்களுக்கு இன்னமுமே அந்த வலி ஜாஸ்தி இருக்குமா? அது அவங்க எப்படி அணுகுவாங்கன்னு யோசிச்சது. சில பேருக்கு இருக்கும் டெஃபினட்டா. இப்போ
இப்போ வந்து யாரும் பாடி ஷேமிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ தைரியப்பட மாட்டேங்கிறாங்க. ஸ்டார்டிங் டைமில் நாங்கள்லாம் வந்து நிறைய போராடணும் இதுக்கு அகெயின்ஸ்டாக. குண்டா இருக்கிறது, அவன் தடியன், இப்படிலாம் சொல்கிறது. ஒத்த காலை வந்து கொஞ்சம் ஏந்தி நடக்கிறவங்கள பார்த்து நொண்டின்னு சொல்ல வேண்டியது, செவிடுன்னு சொல்ல வேண்டியது, இதுக்கு எல்லாம் அகெயின்ஸ்டாக வந்து நிறைய பேசியிருக்கேன். இது படங்களுக்கு வெளியிலேயே சொல்றேன். ஆமாம் ஆமாம், பர்சனலாக சொல்கிறேன். அது அது வந்து போற்றப்படக்கூடிய ஒரு விஷயமாவே கிடையாது. ரொம்ப குண்டாயிடுச்சு, அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாரு, இப்படி சொல்ல வேண்டியது. ஸோ நிறைய நடிகர்களுடைய மனைவிகளை நான் பார்த்துருக்கேன். சில நடிகைகள் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் கவனிச்சிருக்கேன், இப்படி நடந்து போகும்போது இந்த புடவை இப்படி மறைச்சிக்குவாங்க. ஏன்னா அந்த பின்ன ரொம்ப குண்டா இருக்கிறதெல்லாம் இங்கே எல்லாம் ஷேப் தெரியக்கூடாது, கான்ஷியஸ்லி போவாங்க. ஏன்னா இது கண்டிப்பா இது பேசுவாங்கங்கிற ஒரு இது உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால தான். அதெல்லாம் வந்து மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள். எனக்கு லைஃப்ல வந்து முதல்ல எல்லாம் தெரியாது, இதை பத்தி தெரியாது. மற்றவங்க எல்லாம் அதை யாராவது இந்த மாதிரி கிண்டலா பேசும்போது நம்மளும் தெரியாம சிரிச்சிருவோம். பட் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நடிகர் குமரிமுத்தண்ணனும் நானும் ஒரு படம் நடிக்கும்போது, அண்ணா காம்பினேஷன் நடிக்கும்போது, அந்த டைரக்டர் கிட்ட சொன்னார், கண்ணை கொஞ்சம் இப்படி வைமா, அவர் மாதிரியே வச்சவர் பக்கத்தில் வந்து நின்று பேசுகிற மாதிரி இந்த சீனில் பண்ணிக்கலாம் அப்படின்னார். நான் பண்ணேன். நான் அப்படியே கண்ணை வச்சு முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க எல்லாம். ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்கள் இதே மாதிரி உட்காந்து இப்போ நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணுற மாதிரி நான் அவரை இன்டர்வியூ பண்ணேன். பண்ணும்போது அவர் சொன்னார், அண்ணா உங்களுக்கு நீங்கள் சின்னதுலேயே உங்களுக்கு ரொம்ப தர்மம் பண்ணுறவர் அவர், பர்சனலி ரொம்ப நல்ல மனுஷன். சொல்லுங்கண்ணா, உங்களுடைய அந்த சின்ன வயசில் என்ன ஆசை இருந்துச்சு அப்படி இப்படின்னு கேள்வி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் என்னால் படிக்க முடியல, செய்யணும்னு ஆசைப்பட்ட எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல, போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், என் கண்ணு மைனஸ் ஆகிடுச்சு, ரயில்வே கார்டாக வரணும்னு ஆசைப்பட்டேன், சின்னதுலேருந்தே ரயில்வே கார்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு போஸ்ட் அப்படின்னு நினச்சி அதை ஆசைப்பட்டேன், கிடைக்கல. ஈவன் டிரைவிங் கற்றுக்க போகிற இடத்துலையே நல்லா கண்ணு இருக்கிறவனே சரியாக ஓட்ட மாட்டேன்றா, இது வேற வந்து 1.5 கண்ணை வச்சுக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அந்த அதில் இருந்த பெரியவர் சொன்னது மனசை அப்படி ரொம்ப பாதிச்சுது. இப்படி சொல்லிகிட்டே வந்தார். ஒரு ஸ்டேஜில் நான் அழுதுட்டேன். அப்புறம் அழுதுட்டேன்னா, கடவுளே இது அப்படி ஒரு மனசுக்குள்ள அப்புறம் பேசிட்டு அவர் சர்வசாதாரணமாக பேசுகிறாரு. திடீர்னு சொன்னார், நீ கூட ஒரு படத்தில் என் கூட நடிக்கும் போது என்ன மாதிரியே கண்ணு வச்சு நடிச்சேல்ல அப்படின்னு சொல்லிட்டார். 10 நிமிஷம் என்ன வெளியே போயிட்டு வந்துட்டேன். நான் வெளியே போயிட்டு ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் புரிஞ்சுக்க முடியுது. என்ன ஐயோ கடவுளே, இவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னமாச்சு அப்படி நான் ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்தேண்ணா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இப்போ அதுதான் எனக்கு சோறு போடுதும்மா அப்படின்னா சொல்லிட்டு போயிட்டார். பட் அன்னைக்கு நான் ரிசீவ் பண்ணேன். கிண்டல்ங்கிறத என் லைஃப்பில் இனிமேல் இந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன். ஸோ அது எவ்வளோ பெரிய வேதனையான விஷயங்கிறத நமக்கு கிளாஸில் படிக்கும்போதே, இங்கே பா ஃப்ரெண்டில் வந்துரு அதெல்லாம் பாரு, நல்லா படிக்கிற பசங்களுக்கு வந்து ஒத்த கண்டு இருந்தாலும் போதும், இது இந்த மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு என்னத்தை அங்கே போய் இருந்துக்கிட்டீங்க, வா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து உட்காருவா இப்படின்னு சில டீச்சர்ஸ் அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுறது இது எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தார். எல்லாமே அப்படியே. ஓகே. ஸோ இது அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு வேதனையாகவே இருந்திருக்கு. ஆமா, அப்போ அவர் என்னதான் அது வெளிப்படுத்தலைன்னா கூட அந்த ஒரு சின்ன காட்சியில அவர் உள்ளுணர்வுல என்னவாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு நான் சின்ன பொண்ணா இருக்கேன், எனக்கு தெரியாத அவங்க சொல்லி தான் நான் பண்றேங்கிறது அவருக்கு புரியுது. அதேதான். பட் இருந்தாலும் அதை வச்சு என்ன பழைக்க வேண்டியிருக்கு. இப்போ நான் ஒரு கேலிக்குரிய ஒரு பொருளாகவே சினிமா என்ன பயன்படுத்துது அப்படின்ற ஒரு இடத்துக்கு. அதாவது இப்போ அது எனக்கு சோறு போடுது, அதை ஒரு ஹியூமரா எடுத்துக்கிட்டு எனக்குன்னு நான் ஒரு சிரிப்பு தயார் பண்ணேன். ஆமா, அதெல்லாம் எனக்கு வந்து பிளஸ் ஆச்சு. அவர் பேர் சொன்ன உடனே நேரம் நமக்கு அந்த சிரிப்பு தானே ஞாபகம். சரி, அந்த மாதிரி இருக்கு. பட் ஒரு வயசு வரைக்கும் யார் முன்னாடியும் வர்றதுக்கு நான் ரொம்ப அச்சப்பட்டேன். எல்லாரும் மனசுலயே அது ஒரு வேதனையா இருக்கும் இல்லையா?
புரியுது. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களோ, பெண்களோ இல்ல நான் ரொம்ப என்ன இந்த சமூகம் கேலிக்குரிய ஒரு பொருளாகவே பார்க்குதோன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அழகா ஒண்ணு பண்ணீங்க அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அவங்க மூடிப்பாங்க, ஆமா ஆமா தெரியக்கூடாது ஆமா அப்படின்னு ஆமா சொல்லிட்டு. ஆமா. அவங்க இதுலேருந்து மீண்டு வருவதற்கான வழிகள் என்னவா நீங்க பார்க்குறீங்க? எந்த மாதிரி சிந்தனைகள் அவங்கள காப்பாத்தும் இந்த மாதிரி இடங்கள்ல? ஏன்னா அதை பொறுத்து ஒரு ஒரு சம்பவமா நம்ம பார்க்கவோ அதை பத்தி எடுத்து சொல்லவோ கூடாது. ம். நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து இப்ப குண்டா இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட நான் இன்னொரு பொம்பளை பத்தி பேசும்போதே இது ரொம்ப ஹர்ட்டிங் தான் ஆகுது. கரெக்ட். நீங்க சொல்றது ஐடியல். சமூகம் அப்படி இயங்கிச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஆமா ஆனா சமூகம் அப்படி இயங்க போவது கிடையாது இல்லையா? அங்கங்க கிடையாது. அவங்கவுங்க வீட்லயே சில பொண்ணுங்க கொஞ்சம் குண்டா இருந்ததுன்னு அவங்க அம்மா வந்து இதை பாரு இந்த உடம்ப வச்சுக்கிட்டு எவனும் கட்டி குடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே, எவ்வளவு பேர் சாப்பிடாது நிக்குது பாரு, எவ்வளவு தடி இது பாரு இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. எஸ்பெஷலி அந்த கேர்ள்ஸை தான் சொல்லுவாங்க. அதுவும் வீட்ல இருந்து வரும்போது இன்னும் ஒரு 2 மடங்கு என்னுடைய வலிக்கும். ஸ்டாஃப் ஒரு அம்மா ஒரு பொண்ணு வந்து அவங்க வெளியூர்ல இருந்துட்டு வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டில் இதாகி அப்புறம் சரியான வேலை இல்லாமல் போச்சு. இப்போ என்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அம்மா ஏதாவது கேரக்டர் இருந்ததுன்னா அவளுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சு, அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ம். நான் சொல்கிறேம்மா சீரியலில் இருந்தால் கூட பரவாயில்லம்மா, ரெகுலராக ஒரு சம்பளமாவது வரும் அப்படின்னாங்க. நான் ஒரு சீரியலில் ரெக்கமெண்ட் பண்ணி ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, ம். போயிட்டுருக்காங்க. நான் சொன்னேன் எப்படிம்மா, ஒரு மாதம் கழித்து நான் பார்த்தேன் 2 பேருமே வந்திருந்தாங்க. நான் சொன்னேன் எப்படிம்மா அந்த கேரக்டர் கிடச்சிருக்கு. ஆமாம்மா ஏதோ வேலைக்காரி கேரக்டர் அது இதுன்னு போய்கிட்டு இருக்குமா, நல்ல கேரக்டர்லாம் எப்படி கொடுப்பாங்க, என் அளவுக்கு கூட கலர் இல்லை, ஒரே கண்ணங்கரையில்னு அவங்க அப்பா மாதிரியே வந்து பிறந்துருச்சு அப்படின்னோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் சொன்னேன் உன்னை திருத்தவே முடியாதா அம்மா, உன்னை நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, வெள்ளையா பிறந்தவங்க எல்லாரும் மட்டும் எல்லாரும் நல்ல பிழப்ப நடத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறியா, இல்லை அப்படியே பிறந்தாதான் நல்லதுன்னு நினைக்கிறியா? சொல்லி எல்லாம் திட்டினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, இப்படியே தாம்மா பேசுறது எப்ப பார்த்தாலும், இந்த மாதிரியே வந்து பிறந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு திரும்ப என்ன அதே தான் பேசுறாங்க அப்படின்னு. ஓ அதுதான் அடிப்படையா அவங்கவுங்க குடும்பத்துல இருந்தே அது இருக்கக்கூடாது. இதுல அதிர்ச்சி என்ன அப்படின்னா, இப்போ உங்க ஸ்கூல்ல சின்ன பசங்க சொல்றாங்க, ஒரு வயசு வரைக்கும் வளர்ந்துகிட்டு இருக்கிற மனுஷங்க சொல்றாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. ஒரு அடல்ட்டாக ஒரு காப்பாற்ற வேண்டிய ஸ்தானத்துல இருக்கிறவங்க இதெல்லாம் சொல்லும்போது தான் ரொம்ப கஷ்டமாகுது இல்ல, புரியலையே. அப்போ ரொம்ப கஷ்டமாகுது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் அதெல்லாமே. அவே நம்ம பெண்கள் அப்படின்னு பேசும்போது இப்போ சினிமாவை பொறுத்து கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சா நிறைய வெற்றி பெற்ற கதாநாயகிகளும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தா கூட ஒருவேளை ஹீரோஸையும் ஹீரோயின்ஸையும் ஃபிலிம் ஹிஸ்டரியே டிஃப்ரெண்டாக ஞாபகம் வச்சுக்குதோன்னு யோசிக்க வைக்குது இல்லையா? சேம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க், சேம் அமௌண்ட் ஆஃப் என்ன சொல்றது, கிரேட் குவாலிட்டி ஸ்டோரி டெல்லிங்ல 2 பேருமே ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருந்திருக்கும். ஆனா சட்டுன்னு யோசிக்க போனா லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற பட்டியல் பார்த்தோம்னா ஆண்கள் நிறைஞ்ச பட்டியலாக இருக்கு. அப்புறம் நடுவில் இவங்க ஒரு நல்ல நடிகை, இவங்க ஒரு நல்ல நடிகைன்ட்டு ஒரு மாதிரி ஏதோ ஸ்பாட்லைட் கொஞ்சம் ஜாஸ்தி இங்க வருது, கொஞ்சம் அப்பப்போ இங்க விழுதோ அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க ஓவரால்? டு யூ ஃபீல் லைக் ஒரு ஏஜ் வரைக்கும் ஓகே, அது முடிஞ்சா ஆஃப்டர் மேரேஜ் ஆக்ட் பண்ற எத்தனை ஹீரோயின்ஸ் இருந்திருப்பாங்க. மேரேஜுக்கு அப்புறம் வந்து கல்யாணம் ஆனாவே அதுக்கப்புறம் ஹீரோயின் கேரக்டர் பண்ண வேண்டாம், அக்கா அண்ணி அம்மா எந்த ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்றது தானே வழக்கம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சாதிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லையா? இல்ல. ஸோ அந்த ஒரு நிறைய அந்த பை எக்ஸ்பீரியன்ஸ்ல சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நல்ல கேரக்டர்ஸ் கிடைச்சிங்க நின்னா தானே, ரொம்ப ரேரான ஆட்களுக்கு தானே அது கிடைக்குது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆண்களுக்கு அது ஒரு பெரிய ஏஜ் வரைக்குமே அவங்களுக்கு அதுக்கான ஒரு இடம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு இது வரைக்கும் இடம், இதுக்குள்ள நீங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். அப்போ அது எவ்வளவு பெருசாக இருக்க முடியும். அது பெரிய ஹீரோஸோட ஆக்ட் பண்ணணும், பெரிய படங்கள்ல நடிக்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்கும்போது இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம முக்கியமான விஷயம் என்ன, எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும். அப்படி இருந்தாதான் பேமெண்ட் அதிகமாக வரும், அப்படி இருந்தாதான் பெரிய ஹீரோஸோட ஆக்ட் பண்ண முடியும், அப்படி இருந்தாதாங்கிற ஒரு கட்டாயமும் வந்துடுது இல்லையா?
ஸோ சாதனைங்கிறது வந்து அதுக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? உங்களுக்கு இந்த சென்ஸ் ஆஃப் நீங்க சாதிச்சதா நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அப்படி தோணுமா? அப்படி இல்லை, சாதிச்சதா நம்ம சொல்ல முடியாது. பட் கிடைச்ச வாய்ப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐயோ நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சாதானே யூஸ் பண்ணாம. இப்படி வேணா கேட்கவா? இப்போ ரொம்ப வருஷங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை பேஷனேட்டா பண்றவங்களுக்கு இல்ல, நான் என்னைக்கு ஒரு திருப்திகரமான ஒரு இடத்துக்கு நான் போவேன், என்னை பொறுத்த வரைக்கும், உலகத்தை பொறுத்த வரைக்கும் விடுங்க, எனக்கு திருப்தி வர்ற அளவுக்கு நான் இன்னும் எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கு, எனக்கு இன்னும் வரலையேன்ற இடத்துல தான் நிறைய பேஷனேட் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறதா பாக்குறேன். உங்களுக்கு அந்த திருப்தி வருதா, வந்திருக்கா? இதுல ஒரு பேஷனா வந்தவங்க வேற. நான் நான் சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு திடீர்னு ஒரு வாய்ப்பு, நான் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு. இப்போ வீட்டில் எல்லாருமே வந்து அந்த பேக்ரவுண்டில் ஃபிலிம் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்கிறதுனால அந்த வாய்ப்பு வந்து கொடுத்ததை வந்து நடிக்க தெரியலன்னு சொல்லக்கூடாது. அப்படிங்கிறது வீட்டில் ஒரு ஒரு நம்மளை சொல்லி அனுப்புறது மட்டும்தான். நடிப்பு சரியாக வரலன்னு வரவே கூடாது. நீ கமிட் பண்ணுறியா, கமிட் பண்ணிக்கோ. சினிமாங்கிறது இதுதான், வேற எந்த வேலைக்குமே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வேற எந்த வேலையிலுமே கிடைக்காது. நீ உன்னை செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே வாழ்க்கையில் கம்மியாவது இல்லையா? அப்போ அப்படின்னும் போது அது எவ்வளோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எந்த கல்லூரியில இருந்தும் கிடைக்காத எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று கிடைக்குது. நாளைக்கு வேணா டாக்டர் ஆகலாம், நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு இதுவாக நடிக்கலாம். அதுக்கு எந்த படிப்பும் தேவையில்லையே, ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிற அந்த ஒரு வாய்ப்பு வேற. நீங்க சொல்றது பார்த்தா நீங்க அந்தந்த இப்போதைக்கு இந்த வேலை என்கிட்ட இருந்து என்ன கேட்குது, இன்னைய தேதிக்கு நான் இது முடிக்கிறேன், ஓகே அடுத்த வேலைக்கு நான் போறேன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல தான் நீங்க இதை அணுகிருக்கீங்க பெரும்பாலும் இல்லையா? நான் இது பேஷனேட்டா எடுக்க ஆரம்பிச்சது ரொம்ப லேட்டா தான். ஓகே, ரொம்ப லேட்டா தான். நான் இருக்கிற இண்டஸ்ட்ரி ஒரு எப்படி போனாலும் ஒரு 100 படத்துக்கு மேல தான். அப்படியா? ஓகே, 100 படத்துக்கு மேல தான் நான் இருக்கிற இண்டஸ்ட்ரி. இவ்வளோ நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி, இது அவ்வளோ வாய்ப்பெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைச்சிடாது அப்படிங்கிறது நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்கிரிப்ட் கேட்க ஆரம்பித்தேன். அது எல்லாமே அதுக்கு பிறகு தான். ஸோ இப்போ நான் என்னுடைய வேலைங்கிறது வந்து அது எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அது ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு என்றைக்குமே எனக்கு விருப்பம் இல்லை. எந்த அளவுக்கு அதில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும், அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஆகட்டும் பாசிட்டிவ் கேரக்டர் ஆகட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் அது எந்த அளவுக்கு அதில் வெரைட்டி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே ஒரு இன்னசென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதுன்னு நினைக்கிறேன் நிறைய கேரக்டர்ஸில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது. அது வீட்டில் நான் சொல்லல, இல்லை கடைக்குட்டியாக இருந்ததுனால ஒரு விஷயங்கிறது எப்பவுமே அது இருக்கு. அதேதான் நான் டக்குன்னு யோசிக்க தோணுது. நீங்கள் நிஜமாவே இவங்க ரொம்ப அக்மார்க் முத்திர கொடுத்தா கெட்டவங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் என்னால் நம்ப முடியுமா அப்படின்னு யோசிச்சு. இல்லை, ஆடியன்ஸுக்கு என்னன்னா எனக்கு ஒரு சில நேரங்களில் எனக்கே சிரிப்பு வரும். நான் ஒரு இடத்துல ஷூட்டிங் போகும்போது நிறைய குழந்தைங்க என் பக்கத்தில் வந்துருந்தாங்க. அக்கா சந்தான கையை நறுக்கி விட்டுட்டீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைப்பா. ஏன் நறுக்கி விடல, ரொம்ப தெனாவட்டவனுக்கு. ஏன்னா அவங்க என்ன திட்டுறாருல்ல சந்தானம் அந்த படத்துல. ஸோ அது திட்டுறது அவங்களுக்கு அதாவது பெரிய பாவனி, உனக்கு தான் ஒண்ணுமே தெரியல, அப்ப மக்கா இருக்கிற நீ நல்லா அவனை திட்டி இருக்கலாம், ஆனா கடைசியில கையை நறுக்கிட்டேல அது போதும். நினைச்சோ பாவம் சந்தானம். அதாவது அப்ப என்ன திட்டும் போது அவங்களுக்கு என்னன்னா பாவம் அந்த அக்கா ஒரு மக்கு அக்கா, அதை போய் திட்டு அது சொல்லிட்டு ஓடுதுங்கலாம். ஏதோ அதான் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை நம்ம. கண்டிப்பா. பட் ஐ ஃபீல் லைக் அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் யூ படங்கள் வழியாவும் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆமாம்மா, டெஃபினட்டா. நம்ம ஹியூமர் பண்றதுக்கு நிறைய பேர் ஒரு ஒரு தப்பான ஒரு எண்ணம் நினைச்சிருக்கிறது வந்து ஹியூமருங்கிறது வந்து, அதுவும் எஸ்பெஷலி லேடிஸ், சில பேர் ஜென்ஸும் இருக்காங்க, அது வந்து கொஞ்சம் அவ்வளோ ஒரு டிக்னிஃபைடான விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற பொறுத்த வரைக்கும் அது பெர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுதான்.
ஹியூமர். இன்ஃபேக்ட் சட்டுன்னு யோசிக்கும் போதில்ல நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஹியூமரஸ் ரோல்ஸ் எல்லாம் யோசிச்சா கூட, ஏன் இப்போ கல்பனா அவர்களை பத்தி யோசிச்சா கூட இல்ல, இந்த ரோல்ஸ் எல்லாமே ஒரு டிக்னிட்டி இழக்காம பண்ண ஹியூமராக இருக்கும். ஏதோ ஒரு ஒரு வகையில இல்லையா, ஒரு 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 எளிமையான ஒரு யதார்த்தத்திலேருந்து வரக்கூடிய ஒரு நகைச்சுவை என்னவாக இருக்கும். அதான் இருக்கும். ஏன்னா ஹியூமர் பண்றதுக்காக தயார் பண்ணப்பட்ட கேரக்டர்ஸ்ன்னு வரும்போது தான் நமக்கு அதுல ஈடுபாடு இல்லாம இருக்கும். புரியுது. ஸோ இது ஒரு நேச்சுரல் ஹியூமருங்கிறது எல்லா காலத்துலயும் ஒர்க் அவுட் ஆகும். அதுல என்ன வித்தியாசம்னா, ஜென்ஸ் யூஸ் பண்ற எல்லா லாங்குவேஜும் ஃபீமேல் யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. நம்ம கலாச்சாரத்துல பெண்களுக்கு அது கிடையாது. எல்லா லாங்குவேஜும் சர்வசாதாரணமா யூஸ் பண்ண முடியாது. அதுதான். நீங்க அதை எதிர்த்து நீங்க பேசியிருக்கீங்களா ஜென்ரலா? ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது, ஏன் நான் இப்படி சொன்னா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி? இல்ல, எனக்கு பொதுவாவே அதுல உடன்பாடு இல்ல. இல்ல. ஓ, நீங்க அந்த மாதிரி இன்னொருத்தர் கேலி பண்ணி பேசக்கூடிய வசனங்கள் அந்த மாதிரி கேலி பண்ணாம அதுவும் ரொம்ப ஃபில்த்தி லாங்குவேஜஸ் யூஸ் பண்றதும் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அதுல எல்லாம் ஒரு பெரிய நகைச்சுவை வந்துடும் நான் நினைக்கல. புரியுது. அதுல எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை. பட் சொல்றேன், பொதுவாவே இப்போ ஃபில்த்தி வேர்டு இல்லைன்னா கூட சில வார்த்தைகள் யூஸ் பண்றது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். லேடி சொல்லும்போது அதை கொஞ்சம் வேற விதமாக தான் சொல்லணும். இப்போ நீங்க நகைச்சுவைன்னு சொன்னாலே டக்குன்னு சம்ஹவ் தெரியல கமல் அவர்கள் மூஞ்சி ஆட்டோமேட்டிக்கா ஞாபகத்துக்கு வருது. அதுவும் உங்களை பார்க்கும்போது மெமரபிள் ஃபில்ம்ஸ் இல்லை அந்த நகைச்சுவையில். அண்ட் யூ செட் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். யூ செட், இப்போ நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா எதிரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவங்க ஒன்று பண்ணும்போது நமக்கு ஒன்று பண்ண தோணுது. இந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டான்ஸ் மாதிரி இல்லையா இந்த இந்த காமெடி ஆக்டிங்கே ஒரு விதத்தில். நீ ஆடுற, நான் ஆடுறேன், அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். டாக் டு மீ அபவுட் வாட் யூ ரிமெம்பர் அபவுட் வை இட் வாஸ் கமல் அவர்களோட பண்ண காமெடி. வை வாஸ் இட் ஸோ ஸ்பெஷல்? ஏன் அது இன்னும் அப்படியே நிற்குதுன்னு நினைக்கிறீங்க? கமல் சாருடைய என்ன சொல்றது, கமல் சார் கூட ஒர்க் பண்றதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம். அதாவது சினிமாவுக்குன்னே தயார் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். அவரை அதுக்காக தான் தயார் பண்ணி வச்சாச்சுன்னு நமக்கு தோணும். மேனுஃபேக்சரிங்கே அதுக்காக தான் நடந்துச்சுங்கிற மாதிரியே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஆக்டர் கூட ஆக்ட் பண்ணும்போது நம்மள அறியாம அது வரும் அந்த டைமிங். வேற ஒன்றும் வேண்டாம், அவருடைய டைமிங் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும், அது கரெக்டாக நமக்கு அது வந்துடும். அப்படி ஒரு ஒரு பர்ஃபார்மர். எல்லா விதத்திலையுமே ஒரு ஆல்ரவுண்டர். நீங்க பண்ண படங்கள்ல வாட் இஸ் யுவர் ஃபேவரட்? அவர் கூட பண்ண படங்கள்ல ஆஃப் கோர்ஸ் மைக்கேல் மதன காமராஜன் பிகாஸ் ஃபர்கட்டபிள் இல்லைங்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதில் 4 ஹீரோயின்ஸ் ஆக்சுவலி. ஆமா ஆமா. பட் இந்த ஒரு 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 ட்ராக்குங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுதான் பெரிய விஷயம். அதாவது வில்லனே இல்லாத ஒரு ட்ராக். யாருமே அதில் வில்லன் கிடையாது. அந்த பாட்டி மட்டும்தான் கொஞ்சம் வில்லங்க இருக்கிறது. அதுதான் திருட்டு பாட்டின்னு சொல்றது. மற்ற யாருமே வில்லன் கிடையாது. அதுல 2 பேருமே அப்பாவிகள் தான். அப்பாவிகள். இப்போ டெல்லி கணேஷ் சார் இருப்பாங்க, எல்லாருமே. அப்போ அந்த மாதிரி ஒரு ட்ராக் அது ரொம்ப பியூரா இருக்கிற மாதிரி. அந்த அவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது அங்க லவ் பண்ற அந்த ஸ்பேசஸ்ல இருக்கிற ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாம் கூட இல்ல, அதுக்குள்ள ஒரு பெரிய இன்னோசென்ட் காமெடி இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு எல்லாத்துலயுமே. அவங்க வரக்கூடிய எல்லா இதுலயுமே கல்யாண மண்டபத்துல இருந்து அந்த இது வெத்தலை சல்லத்தை எடுத்துட்டு அது திருடிட்டு கொண்டு திருப்பி அந்த இடத்துல வைக்கிறது, திருப்பி பாட்டி ஒரு பக்கமா எடுத்துட்டு போறது, அந்த ட்ராக் எல்லாமே காமெடியா தான் இருக்கும். நீங்க பண்ண குட்டி குட்டி சிரிப்பெல்லாம் கூட மனசுல ஞாபகத்துக்கு இருக்கு. ஆமா, எக்ஸாஜரேட்டடா ஒரு சின்ன ஹை பிட்ச்ல ஒரு ஸ்குவீல் மாதிரி இருக்கும்ல. ஆமா ஆமா ஆமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படமே. ஆனா அந்த படம் பண்ண டைம்ல நான் கேரளாவுக்கும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்த நேரம், ஃபுல் நிறைய மலையாள மூவிஸ் பண்ணிட்டு இருந்த டைம். அது பண்ணும்போது இது ஸ்பெஷல் ஃபில்மாக இருக்குன்ற ஃபோர்சைட் வாய்ப்பு இல்லைல்ல நமக்கு அது கமல் சாரோட படம் பண்றோங்கிற ஒரு ஹாப்பினஸ் தானே வழிய. நிச்சயமா 4 கமல் சார் நடிக்கணும், 4 கேரக்டர்ஸ்
அதில் இப்போ நினைச்சா எப்படி அதை எடுத்தாங்கன்றதே இருக்கு எனக்கு அந்த மாதிரியே இருக்கு. ஏன்னா சில படங்களுக்கு தான் அந்த ஒரு லெகசி வேல்யூ ஒன்று கொடுக்கப்படுது. ஐயோ, அது காலப்போக்கில் பயங்கரமா இருக்குல்ல. இப்போ இப்பெல்லாம் அது எடுக்கிறதுங்கிறது எப்படி சாத்தியம்னே எப்படி நாங்கள் அது எடுத்தோன்னே எனக்கு தெரியல. இப்படி அந்த படம் நடிச்சதுங்கிறது ஒரு வீடு அந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி மூவ் பண்ணா இப்படி ஆடக்கூடிய ஒரு வீடு, அது ஊட்டியில் அதுக்கு செட் போட்டு ஐயோ அதெல்லாம் வித்தவுட் கமலஹாசன் அந்த மாதிரி உள்ள படங்கள்லாம் நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. அந்த அந்த மாதிரி தைரியமா இப்போ நீங்க மன்மதன் நம்பல பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை ரிவர்ஸ்ல பாடியிருப்பாரு ஃபுல்லாக. நீலவானம் சொல்றேன். வெரி டிஃபிகல்ட் சுதீர், யூ கான் டூ. அந்த ஒரு ஒரு மந்திரம், சம்ஸ்கிருத மந்திரத்தை திருப்பி போட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ஒரிஜினல் அந்த பூஜை செய்யறவங்களுக்கு. என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. அது அவங்களும் கரெக்டில் இப்பவும் இல்லை பாடுறாங்க. என்னக்கடா இது புரியலையே, இப்படி எல்லாம் யார் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒண்ணுமே. இந்த சுவாகான்றதெல்லாம் திருப்பி போட்டு லிப் மூமெண்ட்ல அவங்க பாட்டுக்கு பாடிட்டு இருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி பைகாட் பண்ணாங்க இவங்க, இப்படியே இருக்கு நமக்கு. இது அவருக்கு மட்டுமே சாத்தியமாகிற விஷயங்கள். இந்த மாதிரி எல்லாம் பண்றது வேற யாருக்கும் சாத்தியமே கிடையாது. ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பக்கம் வந்து நம்ம ஆரம்பத்தில் பேசிட்டு இருக்கும்போது சட்டிலான எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் எக்ஸாஜரேட்டட் காமெடி பற்றி பேசிட்டு இருந்தோம். அதில் நீங்கள் பர்டிகுலர்லி ஐ திங்க் எஸ்.ஜே. சூர்யா அவர்களோட பண்ண ஒரு படத்தில் அந்த எக்ஸாஜரேஷன் ஹைட்ஸ் ஆஃப் எக்ஸாஜரேஷனாக இருக்கும் இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். எஸ்.ஜே. சூர்யாவும் ரொம்ப என்னோட ஒரு நல்ல ஃபேன் அவரு. நியூவில். ஆமாம் ஆமாம். நியூவில் இது நியூ இல்லை, நியூ படமா இது? அன்பே ஆறுயிரே அந்த மாதிரி படம் தான். ஸோ அதுக்கு என்ன டப்பிங் பண்ண சொல்லி நான் அதுக்கும் போயிருக்கேன். போயிட்டு பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இருக்கு டைலாக்ஸ் எல்லாம், ஒரு பாரியா இருக்கு. ஆனா somehow it works. அதுவும் அவரும் நீங்களும் எதிர அவரு எக்ஸ்ட்ரீம்லி தியேட்ரிக்கலா பண்ணக்கூடிய ஒருத்தர் இல்லையா? ரொம்ப ஸ்டைலைஸ்ட் ஆக்டிங் அவரோடது. அண்ட் இட் ஃபெல்ட் லைக் அப்பா இந்த இடத்துல இவங்களுக்கு நிகரா இவர் மட்டும் தான் பண்ணுவாருன்னு தோணுது, இவருக்கு நிகரா இவங்க மட்டும்தான். ரெண்டு பேருமே ஓகே நம்ம வாங்க எவ்வளவு எந்த லெவல்ஸ்க்கு வேணா இதை புஷ் பண்ணலாம். ரொம்ப இப்படி அப்படி எதோ பண்ணிட்டு. ஆமா 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 ஆமா. அதுவும் அந்த ஒரு சீனா இருந்தாலும் அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் ஃபேசினேட்டிங்லி ஈவன் ஆஸ் an actor he has become a very interesting actor since then. ஆமாம்மா. ஐயோ அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்டைலிஸ்ட் டிப்பிக்கல் ஒரு ஸ்டைல் ஆக்டிங் அவருக்கு. அது எத்தனை ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நடுவில் எஸ்.ஜே. சூர்யா இருந்தால் நம்ம அதை அவரை மட்டும் கவனிப்போம். அந்த மாதிரி இப்போ நிறைய நடிகர்களுக்கு வந்து நான் அந்த இடத்துக்கு தான் போகணுன்ற ஒரு ஆசையில தான் இருக்காங்க இல்லையா? நான் எங்க வந்து நின்றாலும் 7 பேர் என்னை சுற்றி இருந்தாலும் என் மேலே தான் கவனம் வர மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணணும்னு. அது என்ன, வாட் இஸ் திஸ் எக்ஸ் ஃபேக்டர் தட் மேக்ஸ் இட் பாசிபிள் ஃபார் சம் ஆக்டர்ஸ் நினைக்கிறீங்க? சரி, ஒரு ஆக்டர் அப்படின்னா தன்னுடைய ப்ரெசன்ஸ் ஸ்க்ரீனில் அது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்க வேண்டியது டெஃபினட்டாக இருக்கணும். அவர் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்கிறது இருக்கணும். இல்லை அது புரிஞ்சிக்க முடியுதா? ஏன் அது சில பேருக்கு இருக்கு, சில பேருக்கு என்ன சொல்றது அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த தனியாக தெரியுவேன் அப்படின்ற ஒரு தன்மை வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கு இருக்கு கண்டிப்பாக அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. சுற்றி நிறைய அக்காம்ப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ் வச்சாலுமே வாட் இஸ் இட்? வை டு சம் பீப்புள் ஹேவ் இட்? இல்லை, பெர்ஃபார்மன்ஸுடைய டிஃப்ரென்ஸ் தான். அப்படியா? கண்டிப்பாக ஒரு ஆர்டிஸ்டுடைய பெர்ஃபார்மன்ஸுடைய அந்த டிஃப்ரென்ஸ் தானே அவங்க தனியாக நிற்கிறது. ஒவ்வொருத்தரும் இது எப்படி வந்து எவ்வளோ கொமோடியன்ஸ் எவ்வளோ வந்தாலும் ஒரு சில பேர் தனியாக நிற்கிறது காரணம் அதுதானே. இப்போ மைண்ட் வாய்ஸ்ன்னா அது வடிவேலு தான். தவனா இருப்பானோ, நம்மளே தான் உத்து பார்க்குறானோ, அதெல்லாம் அந்த எக்ஸ்பிரஷனில் அப்படியே இருக்கும். உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து வெளியே முகத்துல அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு யாராவது ஒரு கொமோடியன் வந்து ஒரு மைண்ட் வாய்ஸில் ஏதாவது சொல்லியாச்சுன்னா நமக்கு உடனே வடிவேலு மாதிரி ஒரு மைண்ட் அப்படிதான் தோணும். அது ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஒரு தனித்துவம் இருக்கு. அது எந்த அளவுக்கு அந்த கதையில வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கிறத பொறுத்து இருக்கு. சில பேருக்கு நேச்சுரலாவே இருக்கு. எஸ்.ஜே. சூர்யாலாம் அந்த கேட்டகரி. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு இது இருக்கு. ஏன் ரஜினி சாருக்கு ஒரு தனித்துவம்? இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்து ஒரு 4 அடி டிஃப்ரெண்ட்டில் வந்துட்டு 5 அடி பின்னாடி போனால் ஏன் சும்மா நடந்து வந்தால் போதாது, இது எதுக்கு இப்படி வந்துட்டு அப்படியே போகிறான், ஏன் இந்த ஆள் இந்த பண்ணல மாட்டாருன்னு தோணும். ரஜினி சார் என்ன பண்ணாலும் நமக்கு தோணதே கிடையாது.
ப்ரூஸ்லியோட ஸ்டைல பிரமாதமா கொண்டு வந்தார் அவர் தான். ஆமா, ஆனா உங்களுக்கு ப்ரூஸ்லி ஞாபகத்துக்கே வராத அளவுக்கு. வரவே வராது. ம். வேற யார் பண்ணியிருந்தாலும் ப்ரூஸ்லி ஞாபகத்துக்கு வந்துடும். ம். இது இந்த பக்கம் பார்க்காம அடிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அப்படிங்கிறது வந்து அது ப்ரூஸ்லி. உண்மை. நமக்கு நல்லா தெரியும், நமக்கு நல்லா பார்த்திருக்கோம், பழக்கப்பட்டிருக்கோம். பட் நமக்கு அது தோணவே தோணாது. ம். அதுதான் ஒரு ஸ்டைலிஸ்ட் ஆக்டிங் அப்படிங்கிறது. ம். அவர் என்ன பண்ணாலும் நமக்கு அப்படித்தான் தோணும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்டுடைய ஒரு அது ஒரு தனித்துவம்ங்கிறது அதுதான். ம். அது சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க எவ்வளோ வந்து இப்போ ஒரு மார்க்கெட் பேசிஸில் படம் இல்லாமல் இருக்கலாம் கொஞ்ச காலம், ம். பட் எப்போ ரிட்டர்ன் வந்தாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இருக்கும், புரியுது. ம். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து இப்போ ஆரம்பத்துல பரிமள அன்கோல இருந்து ஆரம்பிச்சு அது போச்சு, எங்க போச்சு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ அது அந்த படத்துல ஒரு மறுபடியும் எனக்கு பார்த்த வரைக்கும், அந்த ஃபுட்டேஜ் பார்த்த வரைக்கும் அதுல ஒரு குடும்பம், அது என்ன மாதிரி ஒரு சிக்கல்களுக்குள்ள அவங்க மாட்டிக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு யதார்த்தமான ஒரு நகைச்சுவை இருக்கும் படம் போல் தெரியுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க கிரேசி மோகன் அப்படின்ற ஒரு பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நிறைய படங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி படங்கள் இப்போ எடுக்கப்படுறது கிடையாது இல்லையா? அந்த டயலாக் ஓரியன்ட் சிச்சுவேஷன்ல இருந்து வரக்கூடிய ஃபுல் லெங்க் காமெடியாக இருந்த ஸ்பேசஸ்ல ஓரளவுக்கு அந்த படங்கள்லாம் பார்த்து வளர்ந்ததுனால நம்ம மிஸ் பண்றோம். ஏன் வை டோன்ட் வி மேக் தோஸ் ஃபில்ம்ஸ் எனிமோர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லயும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? டு யூ கெட் தோஸ் ஸ்கிரிப்ட்ஸ் எனிமோர்? டு பீப்புள் கம் வித் இட்? ஆர் கொஞ்சம் ஹியூமர் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டில் அந்த ஜோனர் கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கிரேசி மோகனுடைய எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ட்ராமா. அவருடைய கிரேசி தீவ்ஸின் பாலவாக்கம் ஒரு ட்ராமா இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாம் அப்போ விஹெச்எஸ் இருந்த டைம், அந்த கேசட்டே தேஞ்சு போச்சு. என்ன யார் வந்தாலும் அதை தான் போடுறது. அப்படி ஈச் அண்ட் எவரி டைலாக் சிரிப்பாக இருக்கும் நமக்கு. 4 திருடங்க ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடுவானுங்க, அதுதான் பேஸு. பிரமாதமாக இருக்கும். அதில் இருந்து தான் அவருக்கு வந்து கிரேசி மோகனுங்கிற பேரே வந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரூப் இருக்காங்க, ஹெல்த்தியான, எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்க. சில பேர் பேங்க்கில் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் எல்ஐசியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய அந்த மாலை நேரங்களில் உள்ள நேச்சுரல் காமெடி இருக்கு பாருங்க, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெரிய விஷயம். அதுதான் சினிமாவாகவும் மாற்ற முடிஞ்சது ஒரு டைமில் இல்லையா? இல்லாமல் தனியாக ஒரு ஆள் வந்து ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு தனியாக அப்படி எழுதியா அப்படின்னு எழுத முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். எழுதவே முடியாது. எப்படி அது காமெடி? நீங்கள் இமோஷன் கொண்டு வரலாம், பயங்கரமான கண்ணீர் கதையெல்லாம் அப்படி நினச்சி எழுதிடலாம். காமெடி கொண்டு வருது ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கணும், அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதில் வந்து பாண்டியராஜ் படத்தில் பரிமளான் கோவில் ஓரளவுக்கு பாண்டியராஜ் இது வரைக்கும் இந்த ஒரு ஃபுல் லெங்க்த்து ஒரு நல்லா அந்த எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ண ஒரு படம் பண்ணல. இதுதான் பாண்டியராஜ் வீட்டு வளர டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம் நான் நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே இருக்குது, காமெடி இருக்குது, க்ரைம் த்ரில்லர் இருக்குது, ஒரு கோஸ்ட் எஃபெக்ட் இருக்குது, எல்லாமே இருக்கும். அது ஒரு நல்ல காம்பினேஷனாக அமைஞ்சிடுச்சு. எல்லாருடைய கேரக்டர்ஸும் ஒரு நம்மள அண்ட் இப்போ சுதீர் சொன்ன மாதிரியே ஒரு டயலாக் ஓரியன்ட் காமெடி இருக்கு பாருங்க, அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துலையா? ஓகே, ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா நமக்கு ஸ்பாட்லேயே நம்ம பேசும்போது நமக்கு தெரியும் அந்த மாதிரி காமெடிங்கிறது. அதுக்கு கொஞ்சம் நம்ம மாடுலேஷனும் கொஞ்சம் அந்த டயலாக் டெலிவரியும் கரெக்டாக பண்ணிட்டாவே அது ரொம்ப நல்லா வந்துருங்கிறது தெரியும். புரியுது. நல்ல ஒரு கதை பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம என்ன இம்ப்ரவைஸ் பண்ணாலும் அது இன்னும் நல்லா மேலும் மேலும் அதை வந்து சிறப்பாக்கும். சூப்பர், வெரி எக்ஸைட்டட். ஏன்னா ஓரளவுக்கு அந்த மாதிரி நகைச்சுவை பார்க்கணும் அப்படின்னா நான் மறுபடியும் திரும்ப மைக்கேல் மதன காமராஜன் தான் தேட வேண்டியிருக்கு யூடியூப்ல. அது இந்த மாதிரி படங்கள் தான் போய் அந்த பழைய கிளிப்ஸே தான் திரும்ப பார்த்துட்டு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். ஓகே, எக்ஸலண்ட். ஐ விஷ் யூ த அப்சல்யூட் பெஸ்ட். தேங்க்யூ. உங்ககிட்ட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். ஆல் தி வெரி பெஸ்ட் திஸ் ஃபிலிம். நன்றி. தேங்க்யூ.